அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின டிஆர்பி ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க மக்களே. சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் அவருமே சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் எப்போ யாருக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியாக போகுது. ஸோ வந்த உடனே அவங்க எப்படிலாம் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது யார் யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க்கு ஓகேங்களா, நேர்காணலுக்கு எவ்வளோ மார்க்கு, அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளோ மார்க்கு கொடுத்துருக்குறாங்க, முன்னுரிமையின் அடிப்படையில் வந்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட் வந்த உடனே எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாக எப்படி தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு ஓகேங்களா, நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு எல்லா ஆன்சருமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த அரசு வேலைன்றது பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையாக போய் ஸோ இந்த வேலைக்கு யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் முன்னுரிமைன்றது நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஸோ எனக்கு இந்த வேலை கிடைக்குமா. ஸோ அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா நான் பதிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டைப் ஆஃப் கேள்வியெல்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ இது எல்லா கேள்விகளுக்கும் எந்த ஒரு வீடியோவில் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அதே மாதிரி மெயினாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் என்ன அப்டேட் கொடுத்துருக்குறாங்க, டிஆர்பி முக்கிய தகவல் மகிழ்ச்சி தகவல் என்ன, ஸோ இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து வெளியாக போகுது அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில். ஸோ இதை பற்றின மெயினாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட வேண்டியது தான். ஸோ மற்ற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வீடியோ வந்துடும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான அப்டேட் என்ன, நோட்டிஃபிகேஷன் என்ன, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்றதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணணும் ஓகேங்களா. முக்கியமாக லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பார்க்கணும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த டிஆர்பி இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க இல்லையா, அதோட உண்மை நிலவரம் என்னன்றதை டிஆர்பி தகவல், அதாவது டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே ஓகேங்களா, இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக 100% 50க்கும் மேற்பட்ட, அதாவது பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 85-90% நேர்காணல் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் நேர்காணல் முடிஞ்சாச்சு. இன்னொரு 10-20% நேர்காணல் முடியாமல் இருக்குது சரிங்களா, விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் சேர்த்தே ஓகேங்களா. இந்த மாவட்டங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியிட போகிறோம். அது எல்லா மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் நாங்கள் வெளியிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றதுக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ ஓகேங்களா, ஸோ யார் யாரெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் மெரிட் லிஸ்ட்டில் பண்ணதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் முதல், அதாவது இன்று முதலே பார்த்திங்கனாக்கா செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா நாங்கள்
செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டுமே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அப்படின்றதையும் தகவல் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா இந்த அப்டேட்காக தான் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், டிஆர்பி அப்டேட்காக இல்லையா. ஸோ ஒரு வழியாக அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க, அதுக்கான உண்மை நிலவரமும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அனைத்து மாவட்டங்களுக்கும் நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் முடிந்ததுக்கு அப்புறம்தான் ரிசல்ட் வந்து வெளியாகும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுவுமே இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ளேயே நடக்க போகுதுன்னும் போது கண்டிப்பாக நமக்கு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா. அடுத்ததாக கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக தான் தீவிரமாக வெகு விமர்சையாக வந்து வேலைகளை வந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கான மெரிட் லிஸ்ட், அதாவது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுற வேலைகள் தான் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொங்கல்னால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அனைத்து மாவட்டங்களுக்கும் நாங்கள் வந்து இந்த ஜனவரிக்குள்ளேயே வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வெளியிட்டுருவோம். அதுவுமே டிஆர்பி அஃபிஷியல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்றத தெளிவாக வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து நாங்கள் எப்படி வெளியிடுவோம் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. எப்படி இனிமேல் வெளியிடுவாங்க அப்படின்னா, இனிமேல் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கோம். இப்போ வந்து எல்லாமே மெரிட் லிஸ்ட்டாக ஆயிடுச்சு இல்லையா. மெரிட்னால் நீங்கள் எடுத்துருக்கிற மார்க்கை வச்சு, உங்கள் மார்க்கை வச்சு என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க, இன்டர்வியூக்கு எத்தனை மார்க்கு, நம்முடைய டாக்குமெண்ட்டுக்கு எத்தனை மார்க்கு, முன்னுரிமை இருக்கிறவங்களுக்கு என்ன பர்சன்டேஜில் மார்க் இருந்தால் போதும், இந்த மாதிரி கட் ஆஃப் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். அந்த லிஸ்ட்டும் தனியாக அனுப்பிடுவோம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா செலக்ட் ஆனவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வீட்டுக்கே அனுப்பிடுவோம். அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நாங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுவோன்றதையும் தகவல் நமக்கு கொடுத்துருக்கிறாரு கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க கமெண்டில். ஸோ எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் அதற்கான முயற்சிகள் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா, ஒரு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னென்ன பண்ணணும், ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், எப்படி நம்ம டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும், இது எல்லாமே ஃபஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அனைவருக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஒரு நபர். என்ன அப்படின்னா, இந்த வேலையை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்களே, அது உண்மையா பொய்யா, ஸோ எங்களுக்கெல்லாம் கிடைக்காதா, ஸோ அப்போ எங்களுக்கு வந்து 10 லட்சம் 15 லட்சம் சொல்கிறாங்க இந்த வேலை, ஸோ அப்போ எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதா, எங்களால் வாங்கவே முடியாதா வேலைகள்லாம், ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமனான எல்லாருக்குமே 38 மாவட்டத்துக்குமே சேர்த்தே சொல்கிறேன். ஸோ இந்த ரேஷன் வேலைகளை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 3000 ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 3000 வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சிங்களேன். அந்த 3000 வேக்கன்சியில் கிட்டத்தட்ட 2000 வேக்கன்சி வந்து காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. சரிங்களா. ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உண்மை நிலவரமே அதுதான். ஓகேங்களா. இப்போது மீதி இருக்கிற ஒரு 1000 வேக்கன்சி இருக்குது இல்லையா, அந்த 1000 வேக்கன்சி முழுக்க மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. சரிங்களா. ஸோ அதில் டாப் பர்சன்டேஜ் வரவங்களுக்கு தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, நல்லா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம், நல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருந்தோம், அவங்க கேட்குற கேள்விகள் இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. அதை வந்து எல்லாருமே டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. எல்லோரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அரசு வேலை அனைவருக்குமே கிடைக்கும். ஸோ இன்றைக்கான டிஆர்பி முக்கிய தகவல் இதுதான். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் தொடர்ச்சியாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன், முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.